மா ஒரு 1000 ரூபாய் கொடுமா, அவன் ஃப்ராடுன்னு நான் நிரூபிக்கிறேன். இழிச்ச அவன் தான் யார் அந்த பொம்பளைங்களை தூண்டி விட்டதுன்னு கண்டுபிடிச்சிட்டானே. அம்மா அவன் போட்டு வாங்க பாக்குறாமா, நீ காசை கொடு. இது கொடுமா, போய் எடுத்துட்டு வா. இருக்கு. இந்தா போ. இந்தாங்க இந்தாங்க. உன்னோட போன் எங்க இருக்குன்னு இப்ப கண்டுபிடிக்கலாமா? ஓம் ரீம் ஜூம் ஜுப் ஓ குடுகுடுப்பு. ஓம் ரீம் ஜூம் குடுகுடுப்பு சாமி ஜூப். இவ ஒருத்தி. ஏய் எதுக்கு இப்ப கொட்டுன? பின்ன உன் போனை நீயே எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு அதை என்ன கண்டுபிடிச்சு தர சொல்லி என்னையே டெஸ்ட் பண்றியா? டெஸ்ட். ஐயோ வா போய் இன்னொரு 1000 ரூபாய் எடுத்துட்டு வா. எதுக்கு? பவர்ஃபுல்லா இருக்கிற மந்திரத்தை வேஸ்ட் பண்ணிட்டல்ல, அதுக்கு தான். இன்னும் ஒரு மந்திரம் தான் பாக்கி, அதையும் கத்துக்கிட்டு வந்து சொல்லியிருந்தேன். நீ எதுக்காக போன ஒளிச்சு வச்சிருந்தங்கிறது சேர்த்து கண்டுபிடிச்சிருப்பேன். சரி சரி நான் வரேன். வராத, அப்படியே ஓடிடு. நைட்டுக்கு ரெடி. வா வா. நீ ஏமா கொட்ற? உன்னால 1000 ரூபாயும் போச்சு, நீ பண்ண வேலைக்கு பரமனுக்கு சந்தேகமும் வந்துருச்சு. இதெல்லாம் உனக்கு தேவையாடி லூசு? என்னம்மா யோசிக்கிற? பணத்தை கொடுக்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். ஏற்கனவே இவங்க ஆஃபர் போடுறதுக்கு நம்ம சங்கத்துல பர்மிஷன் வாங்கல. இவங்க இப்படி பண்றதால நம்ம கடை வியாபாரமும் சேர்ந்து பாதிக்குது. பேசாம நாமளே போய் வணிக சங்கத்துல இளமதி பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வாங்க. அண்ணா அண்ணா அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு. அவங்க கேக்குற பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி நான் அவங்களை அனுப்பிடுறேன்னு. சண்முகத்துக்கு வட்டி கட்ட வச்சிருந்த பணத்தை எடுத்து இவங்க கிட்ட கொடுத்து இவங்களை அனுப்புறத தவிர வேற வழி இல்ல. இப்ப என்கிட்ட 15,000 தான் இருக்கு. இவங்க வேற 20,000 கேக்குறாங்களே. இத கொடுத்தாலும் அவங்க பிரச்சனை பண்ணாம போவாங்களா இல்லையான்னு தெரியலையே. அம்மா தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம எந்திரிங்க. இங்க பாரு, தப்பு பண்ணது நீயே, நாங்க பிரச்சனை பண்றோம்னு சொல்ற. அதானே பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்ற. இங்க பாருங்க, என்கிட்ட 15,000 ரூபாய் தான் இருக்கு. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கிட்டு பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. பாக்கட்டும், ஏமாத்தி பழப்பு நடத்தினா இந்த அசிங்கெல்லாம் பட்டுதானே ஆகணும். இங்க பாருமா, இந்த 15,000 ரூபாய்லாம் எங்களுக்கு பத்தாது. நாங்க கேட்ட 20,000 எடுத்து வையே, நாங்க போறோம். என்னங்க நீங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இதுவே நான் வட்டி கட்ட எடுத்து வச்சிருக்கிற பணம். என்கிட்ட வேற பணம் இல்லங்க. சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி சரி கொடு. என்ன என்ன பிரச்சனைங்க? கிளம்புங்க எல்லாம். என்ன கூட்டங்க? கிளம்புங்க எல்லாம். கிளம்பு. என்னாச்சு இளமதி? ஏதாவது பிரச்சனையா? அது வந்து ரிஷி சார்.
இப்படி ஏமாத்தி பழப்பு நடத்துறதுக்கு எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கலாம். ஒரு தடவை இந்த துணியை துவைச்சதுக்கே இப்படி இத்து போன மாதிரி ஆயிடுச்சு. பணத்தை கொடுத்துட்டீங்களே, விடுங்க இளமதி. பிசினஸ்ல இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். என்னம்மா, பணத்தை கொடுத்தா சரியா போச்சா? எங்களை ஏமாத்தினதுக்கு மன்னிப்பு யார் கேப்பா? பணத்தை கொடுத்துட்டு எங்களை சத்தமே இல்லாம அனுப்ப பாக்குறியா? மன்னிப்பு கேட்காம இங்க இருந்து நாங்க போக மாட்டோம். கையில காசை வாங்கிட்டு சவுண்டா விடுற? போலீஸ்காரன் நிக்கும் போது சவுண்ட் விடுவியா? இந்த துணியெல்லாம் அவங்க எங்க இருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா? இவங்கள தயாரிச்சாங்க. பதில் சொல்லு. என்ன சார் நீங்க? தப்பு அந்த பொண்ணு மேல இருக்கு. என் வீட்டுக்கார மேல கைய வைக்கிறீங்க. நாங்க தானே 10,000க்கு துணி வாங்கி ஏமாந்துருக்கோம். அதுக்காக இப்படிதான் கடை முன்னாடி வந்து கலாட்டா பண்ணுவீங்களா? அதான் காசை வாங்கிட்டீங்கல்ல, இடத்த காலி பண்ணுங்க, போங்க. என்ன சார் போலீஸ்காரா இருந்துகிட்டு இப்படி பேசுறீங்க? பணத்தை கொடுத்துட்டா இவங்க பண்ணது சரின்னு ஆயிடுமா? இத பாருங்க, நான் சரி தப்புன்னு வாதாட இங்க வரல. நீங்க செலவு பண்ணதுக்கு மேலேயே காசு உங்க கைக்கு வந்துருச்சுல்ல, இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கன்சியூமர் கோர்ட்ல போய் கேஸ போட்டுக்குங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. ஏதாவது கலாட்டா பண்ணீங்க உங்களை உள்ள தூக்கி வச்சிருவேன். என்ன சார் இது? தப்பு பண்றவங்களை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்களை தூக்கி உள்ள வைப்பேன்னு சொல்றீங்க? போன்னு சொல்லும் போதே போயிடணும், இல்லனா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்ன சார், நீங்களே கோர்ட்டு கேஸ்னு போக சொல்றீங்க? அதெல்லாம் அவங்க போக மாட்டாங்க இளமதி, நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்ல நேரத்துல வந்தீங்க. இல்லனா அவங்க இன்னும் பிரச்சனை பண்ணி என்ன அசிங்கப்படுத்திருப்பாங்க. ஆமா, எதனால இப்படி ஆச்சு இளமதி? உங்க கடையில எப்பவும் நல்ல துணி தானே சேல் பண்ணுவீங்க? என் தலை எழுத்து, வீட்ல ஒருத்தன் எனக்கு நல்லது பண்றேன்னு சுத்திக்கிட்டு இருக்கானே, அந்த பரம அவன் போன வாரத்துல ஏதோ தள்ளுபடி சேல் போடுறேன்னு போட்டான். அதனாலதான் சார் இவ்ளோ பிரச்சனை. இருந்தாலும் என் கடையில இந்த மாதிரி மக்கி போன துணிகள் எல்லாம் நான் வச்சுக்கிறது இல்ல சார். அவங்க கொண்டு வந்த துணிகளை பார்க்கும்போது எனக்கு ஏதோ தப்பா தெரிஞ்சது. இவங்க காமிக்கிற பில்லு கரெக்டா இருக்கு, ஆனா அந்த துணிங்கெல்லாம் இங்க எடுத்ததானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். எனக்கு என்னமோ இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா போயான்னு தெரியல சார். ஓ, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பரமனா? நீங்க ஏன் தான் இன்னும் அவனை வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியல இளமதி. என்ன பண்றது சார், என் அப்பா கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்ல இளமதி, இன்னும் நீங்க அவனை வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வரும், பாத்துக்கணும். புரியுது சார், நான் என்ன பண்றதுன்னு பாக்குறேன். ரொம்ப நன்றி சார். நீங்க வரலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கோன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சார். இங்க பாருங்க இளமதி, நான் எதுவும் பெருசா பண்ணிடல. நான் போலீஸா என்னோட கடமையை தான் செஞ்சேன். சரிங்க இளமதி, நான் வரேன் இளமதி.